கனடாவின் கியூபெக்கில் கடைகள், பேக்கரிகள் மற்றும் இறைச்சி கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு பிரச்சினைகள் தொடர்பில் மீண்டும் மீண்டும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கொறித்துண்டிகள், பூஞ்சை மற்றும் பாதுகாப்பற்ற உணவு கையாளுதல் ஆகியவற்றுக்காக இந்த அபராதம் விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் $1,50,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில கடைகள் கரப்பான் பூச்சிகள் இருந்தமையாலும், பச்சை இறைச்சி பாதுகாப்பற்ற முறையில் சேமிக்கப்பட்டமையாலும் கடந்த காலங்களில் தற்காலிகமாக மூடப்பட்டன. ஜூன் டலோன் தெருவில் உள்ள மற்றொரு இனிப்புக் கடை 2021 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கிடையில் மீண்டும் மீண்டும் கொறித்துண்ணி பிரச்சினைகள் மற்றும் திறந்த உணவு கொள்கலன் பிரச்சினைகளை எதிர்கொண்டது. பின்னர் குறித்த கடை ஒரு நிபுணரை நியமித்து உணவு தயாரிப்பை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியுள்ளது. இருப்பினும் வேறு சில கடைகளில் மீண்டும் மீண்டும் இதுபோன்ற செயற்பாடுகள் நடப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் அதிகாரிகள் வணிகங்களை மூடுவதை விட சிக்கல்களை சரிசெய்ய உதவுவதில் கவனம் செலுத்துகின்றனர். சில சரியான பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தியும் கடைகளை சுத்தப்படுத்தலாம். ஆனால் இந்த முறைகள் அதிக செலவுகளை ஏற்படுத்தக்கூடியவை என தெரிவிக்கப்படுகிறது.